குட் ஈவினிங் டு ஆல். இன்னைக்கு இந்த வில்ஸ் பற்றி எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே எனக்கு வந்து ரொம்ப 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 இந்த சிவில் லாலேயே ரொம்ப பிடிச்சது இந்த வில்லு தான். ஏன் அப்படின்னு சொன்னால், நான் 89 என்ரோல் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ண வரும்போது 90 ஒரு கேஸ் எனக்கு வந்தது. என்னன்னா, ஒரு செட்டியார் வந்து என்ன பண்ணுறாரு, கைப்பட ஒரு உயிரை எழுதுறாரு. தான் கைப்பட ஒரு உயில் எழுதுறாரு. உயில எழுதி அதை யாருக்கும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டரும் பண்ணலை. ஏன்னா ரெஜிஸ்டர் பண்ணால் 4 பேர் பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டரும் இல்லை. ஆனால் தான் கைப்பட பெரிய பணக்காரர், சேலத்தில் பெரிய தியேட்டரு, மால் இதெல்லாம் வச்சுருந்தாங்க, ரைஸ் மில்லெல்லாம். எழுதிட்டு என்ன பண்ணிட்டாரு, அதை வந்து ஒரு ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துட்டு வச்சுருந்தாரு. அதில் அன்ஃபார்ச்சுனேட்டாக சாட்சி கையெழுத்து அவர் வாங்கலை. அப்புறம் அவர் இறந்துட்டார். இறந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்டு இது மாதிரி உங்கள் அப்பா வீட்டில் வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி 4 பசங்க கொண்டு போய் காமிச்சா, எல்லாரும் வக்கீல்கிட்ட போய் காமிச்சா, அது உயில் வந்து சாட்சி கையெழுத்து போடலை, இது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது மாதிரி இது செல்லுமா செல்லாதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட அப்போ கேஸு கொண்டாந்து கொடுக்குறாரு அவர். அப்போ தான் நான் வந்து ஜஸ்ட் ஒரு லாயர், ஜஸ்ட் அப்போ தான் ஃபீல்டில் என்ட்ரு ஆகிறேன். 1 இயர் கூட ஆகல. சரி, அப்போ இந்த வில்லுன்னா என்ன, கைப்பட வில்லு எழுதுனதுக்கு பேர் என்ன, வில்லுக்கு வந்து எப்படி ப்ரூவ் பண்ணணும், எந்த மாதிரி சமயத்தில் யூஸ் பண்ண சொல்லிட்டு அப்போ வந்து ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி நிறைய படித்தேன். படிக்கும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அதிலிருந்து எனக்கு வில்லு அப்படின்னு சொன்னாலே எனக்கு வந்து ரொம்ப இஷ்டம். நிறைய கேஸ் வில்லு நடத்தியிருக்கிறேன், இது பண்ணிருக்கேன், நிறைய கேஸ் ரிப்போர்ட்டட் ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்குது. பட் வில்லு அப்படின்னு சொன்னதுமே அந்த கிளாஸ் எடுக்கும் போதே ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், ஒரு ஒரு ஆத்ம திருப்தி. ஓகே, இப்போ வில் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் ஒரு பழமொழி உண்டு, வேர் தேர் இஸ் எ வில் தேர் இஸ் எ வே. என்ன, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஆகணும்னு நம்ம நினச்சோம், மனசு இருந்ததுன்னா, அதுக்கு உண்டானபடி நம்ம படித்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஆகிடலாம். அதான் வேர் தேர் இஸ் எ வில் தேர் இஸ் எ வே, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஆனால் நம்ம ஆலிவர் ஹெர்ஃபோர்ட் என்ன சொல்கிறாருன்னா, வேர் தேர் இஸ் எ வில், அந்த வில்லு வேற, இது வில்லு வந்து விருப்புறுதி ஆவணம். வேர் தேர் இஸ் எ வில் தேர் இஸ் எ லா சூட். வில்லுன்னு இருந்ததுனாலே ஒரு கேஸ் இருக்கும் அப்படின்ட்டார். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்க. வேர் தேர் இஸ் எ வில் தேர் இஸ் எ லா சூட். ஓகே, இப்போ வில் அப்படின்னா என்ன, எங்கே டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க, வில்ல எத்தனை வகைகள் இருக்கு, வில்ல எப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். ஐ ஹோப் இந்த கிளாஸ் நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறம் வில்லு சம்பந்தமாக எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் பதில் கொடுக்க முடியும், எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் பதில் எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இருக்கு. கேட்குற உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் எடுத்த இந்த வில்லை பற்றியான சப்ஜெக்டை பற்றி, இந்த கிளாஸை பற்றி உங்களோட சொல்லுங்க. கம்ப்ளீட்டாக முடிச்சிடுறேன். வில்ல A to Z. வில் அப்படின்னா லிட்ரல் மீனிங் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரென்த் ஆஃப் மைண்ட். வில்லுங்கிறது என்னன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மைண்ட். சரி, வில்லு எங்கேயாச்சும் டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் செக்ஷன் 2H ஆஃப் தி சக்சஷன் ஆக்ட் 1925 டிஃபைன்ஸ் வில். வில்லுன்னா என்ன, a legal declaration of the intention of the testator with respect to his property which he desires to be carried into effect after his death. என்னன்னா, தனக்கு பாத்தியப்பட்ட சொத்தை தன்னுடைய இறப்புக்கு பிறகு யாரெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விளம்புகை, ஒரு டிக்ளரேஷன், லீகல் டிக்ளரேஷன் தான் விருப்பு உறுதி ஆவணம். ஸோ என் சொத்து, எனக்கு பாத்தியப்பட்ட சொத்து, எனக்கு அப்புறம் அந்த சொத்தை யார் அனுபவிக்கணும் அப்படின்னு நான் என்னுடைய விருப்பத்துடன் நான் வந்து எழுதி வைக்கக்கூடிய ஒரு ஆவணம் தான் விருப்பு உறுதி ஆவணம், வில். ஓகே, இப்போ
சார் வில்ல வந்து கட்டாயமா ரெஜிஸ்டர் பண்ணணுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வில் டஸ் நாட் ரிக்வயர் ரெஜிஸ்ட்ரேஷன். வில் டஸ் நாட் ரிக்வயர் ரெஜிஸ்ட்ரேஷன். ஏன் அப்படின்னா, செக்ஷன் 17 ஆஃப் தி கம்பேரிட்டிவா நம்ம படிக்க போறோம். இந்த வில்ல பத்தி நான் சொல்லும்போது கம்பேரிட்டிவா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட், சக்சஷன் ஆக்ட், இந்து சக்சஷன் ஆக்ட், எல்லாம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் எல்லாம் கம்பேர் பண்ணி தான் நான் கொண்டு வர போறேன். ஏன்னா ஏ டு இசட் உங்களுக்கு வில்ல பத்தி நான் சொல்லி ஆகணும், நீங்க தெரிஞ்சுக்கணும். யூ மஸ்ட் நோ. ஸோ வில்ல பொறுத்த வரைக்கும் இது ரெஜிஸ்ட்ரேஷன் நாட் நெசசரி, இட் இஸ் ஆப்ஷனல். ஏன் அப்படின்னா செக்ஷன் 17 ஆஃப் தி இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் படி, செக்ஷன் 17 ஆஃப் தி இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் படி என்ன, ஒரு ஆவணம் எழுதும் பொழுது எழுதின நேரத்தில் அந்த க்ஷணத்தில் அந்த மியூர் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு ரைட்டு கிரியேட் ஆனாலும் சரி, இல்லை வந்து ரிலீஸ் ஆனாலும் சரி, எக்ஸ்டிங்விஷ் ஆனாலும் சரி, தட் ரிக்வயர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் when the subject matter exceeds 100. When the subject matter exceeds 100. Okay. When the subject matter exceeds 100. இப்ப வில்ல எழுதின உடனே அந்த சொத்து, வில்ல எழுதப்பட்ட சொத்து அந்த பெனிஃபிட் வரல. எப்ப வரும்? வில்ல எழுதினவன் இறந்ததுக்கு அப்புறம் தான் வரும். ஸோ when no title is passed, when no right is created, அப்படிங்கும் பொழுது it does not require registration. அதனால வில்ல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. விருப்பப்பட்டால் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதணும் கூட அவசியம் இல்லை. வெறும் பேப்பர்ல எழுதி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் ஜஸ்ட் 600 rupees. So will does not require registration and its registration is optional according to section 18 subclass E of the Registration Act. ரைட்டா? அப்ப வில்லுனா என்னன்னு பார்த்துட்டோம், அதை ரெஜிஸ்டர் பண்ணணுமா வேணாமான்னு பார்த்தாச்சு. அடுத்தது கொடிசில் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அப்படின்னா என்ன சார் அப்படின்னு சொன்னா, அதுக்கு டெஃபினேஷன் செக்ஷன் 2B, செக்ஷன் 2B ஆஃப் தி சக்சஷன் ஆக்ட். வில்லுன்னா கொடிசில் என்னன்னா அடிஷன் ஆர் சப்ளிமெண்ட். ஒரு வீல் எழுதியாச்சு, அந்த வீல்ல சில விஷயங்கள் சொல்லாம விட்டுட்டாங்க அப்படின்னா சப்சிக்வெண்டா ஒரு பேப்பர்ல எழுதி அதை அட்டாச் பண்ணிடலாம். அந்த அட்டாச் பண்ற பேப்பருக்கு பேர் வந்து கொடிசில். வில் இஸ் ஆல்சோ டிஃபைன்ட் அண்டர் தி ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் செக்ஷன் 3. செக்ஷன் 3, செக்ஷன் 3 ஜெனரல் கிளாஸ் ஆக்ட் சேஸ் will includes a codicil and writing making a voluntary posthumous dispossession of property. வில்லுன்னா என்னன்னா கொடிசிலும் சேர்த்துதான் வில்லு. போஸ்டுமஸ் டிஸ்போசேஷன் எழுதினவனுடைய இறந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய சொத்தை பொறுத்து ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு டிஸ்போசேஷன். அப்ப will is defined under section 2H of the Succession Act and also General Class Act. It includes codicil and writing making a voluntary posthumous dispossession of property. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்லணும். இந்த சக்சஷன் ஆக்ட் 1925 இருக்குல்ல, இது வந்து இட் இஸ் அப்ளிகபிள் டு ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ். பட் ஆனா சில பார்ட், சில செக்ஷன்லாம் ஹிந்துக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும், முஸ்லீம்ஸுக்கும் கிறிஸ்டியனுக்கும் அப்ளை ஆகாது. இந்த இருக்கிற சட்டத்திலேயே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ஆக்ட் எதுன்னா சக்சஷன் ஆக்ட் 1925 தான். அதை தவிர மோசமான புரியாத ஒரு சட்டம் எனக்கு தெரிஞ்சு நான் படித்த வரைக்கும் இல்லை. இப்போ இந்த சக்சஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா, இது வந்து நான் சொன்னேன் எல்லாத்துக்கும் அப்ளை ஆகுன்னு. பட் சில ப்ரொவிஷன் மட்டும்தான் ஹிந்துஸுக்கு அப்ளை ஆகும், சில ப்ரொவிஷன் ஆகாது. அதெல்லாம் எப்படிங்கிறது நம்ம வந்து பார்ப்போம். நம்ம இப்போ வில்லில் நம்ம வந்து வில்லுன்னா என்னன்னு பார்த்துட்டோம். அப்புறம் வந்து டெஸ்டமெண்ட். அப்புறம் வில்ல வந்து யார் எழுத முடியும், டெஸ்டமெண்ட்ரி கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கு, வில்ல எழுதக்கூடிய கெப்பாசிட்டி தமிழ் என்னன்னு யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மேஜராக இருக்கணும், சவுண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கணும். ரெண்டு தான் ரிக்வயர். மேஜராக இருக்கணும், நல்ல மன நிலைமையில உடல் நிலைமையில இருக்கணும். ரெண்டுமே இருந்தால் யூ கேன் எக்ஸிக்யூட் ஏ வில்.
வில்ல நீங்கள் எப்போ வேணாலும் எழுதலாம். 18 வயசுலையும் எழுதலாம், 90 வயசுலையும் எழுதலாம், எப்போ வேணாலும் எழுதலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் வில் ஆப்ஷனல்னு சொல்லிட்டேன். சார் இப்போ நம்ம வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் வில்லு ஒரு வில்லு எழுதி ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். இந்த வில்லை எப்போ வேணாலும் நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம். வில்லை எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணலாம். கடைசியாக எழுதின உயில் தான் செல்லும். கடைசியாக எழுதின வில்லு தான் செல்லும். அதுக்கு பேர் ஃப்ரீ அண்ட் லாஸ்ட் டெஸ்டமெண்ட். இப்போ ஒரு ரெஜிஸ்டர்ட் வில்லு நம்ம எழுதிட்டோம் 2010. 2020 சாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் வில்லு எழுதுறோம். இப்போ இந்த ரெஜிஸ்டர்ட் வில்லு செல்லுமா அன்ரெஜிஸ்டர்ட் வில்லு செல்லுமான்னா அன்ரெஜிஸ்டர்ட் வில்லு தான் செல்லும். ஏன்னா எது கடைசியாக எழுதுனது அதுதான். அது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம், பண்ணாமல் இருக்கலாம். அப்போ ஈவன் அன் அன்ரெஜிஸ்டர்ட் வில் கேன் ஓவர் ரைட் த ரெஜிஸ்டர்ட் வில். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ வில்லை பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் ஆப்ஷனல். ஈவன் அன் அன்ரெஜிஸ்டர்ட் வில் கேன் ஓவர் ரைட் தி ரெஜிஸ்டர்ட் வில். அடுத்தது ஒரு உயிரில் ஒரு கிளாஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கு, கடைசியாக பின்னாடி கிளாஸ் வந்து வேற மாதிரி இருக்கு. அந்த உயிரில் இருக்கிற பத்திகளில் முதல் பத்தி ஒரு பத்திக்கும் அடுத்த பத்திக்கும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு, ஒரு இன்கன்சிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே. when there is a conflict between two classes in the will, the last class alone will prevail. The last class alone will prevail. வில்ல பொறுத்த வரைக்கும். மற்றபடி ப்ளூ பென்சில் தியரின்னு ஒரு கேஸ் இருக்கு, அது வேணாம், அது கான்ட்ராக்ட்ல வரும், அப்புறம் பார்ப்போம். இதை வில்ல பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படின்னா வில்லு கடைசியாக எழுதின உயில் தானே செல்லுங்கிறோம். அதனால ஒரு உயில்ல பல்வேறு அம்சங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு கிளாஸுக்கும் இன்னொரு கிளாஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா கடைசியா கிளாஸ்ல என்ன சொல்றாங்களோ அதுதான் செல்லும், அதுதான் ப்ரிவைல் ஆகும். இப்ப வில்லு வந்து ஹிந்துஸ் நமக்கு ஒரு அளவு தெரியும், ஹிந்துஸ் சொல்லி எப்படி ப்ரூவ் பண்றது, 2 பேர் சாட்சி கையொப்பம் போடணும் எல்லாமே தெரியும் நமக்கு ஓரளவு. முஸ்லீம் வில்லு இருக்கு பாத்துங்க, அது வந்து கிளாசிக். கிளாசிக் என்ன கேட்டா, ஏன்னா முஸ்லீம் பில்லுக்கு பேர் வந்து வாசியத்னு பேர். அது இட் மே பி ஓரல் ஆர் இட் மே பி இன் ரைட்டிங். ஓரலாகவும் நீங்கள் வில் எழுதலாம் முஸ்லீமுக்கு மட்டும், ரைட்டிங்காகவும் இருக்கலாம். ஆனால் முஸ்லீம் லால படி நீங்கள் ஹிந்து லால வந்து உங்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்தை உங்களுக்கு 4 குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, முதல் குழந்தைக்கு மட்டும் எழுதி வச்சுட்டு மற்ற 3 குழந்தைக்கு நீங்கள் ஒரு சொத்து கொடுக்காம கூட நீங்கள் வில் எழுதலாம். இல்லை உங்கள் குழந்தைங்க யாருக்கும் கொடுக்காம மற்றவங்களுக்கு கூட எழுதி கொடுக்கலாம். நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு நண்பர்களுக்கு எழுதி கொடுக்கலாம், இல்லை உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற வாத்தியார் என்ன மாதிரி ஆளு கூட நீங்கள் எழுதி தரலாம். ஆனால் முஸ்லீம் லால 1/3 ஷேர் மட்டும்தான் வில் எழுத முடியும். 1/3 ஒரு முஸ்லீமுக்கு பாதிக்கப்பட்ட சொத்துல 1/3 அதில் எப்படி இருக்குன்னா அவருடைய கடன் ஈமச்செலவு அதுக்குண்டான செலவுகள் போக மீதி உள்ளதில் 1/3 தான் எழுத முடியும். மற்ற பசங்களுக்கு யாராவது ஒரு பையனுக்கு அதை மற்ற பசங்க ரேட்டிஃபை பண்ணணும். மற்ற பசங்க அப்படி இல்லாமல் என்டையர் சொத்தும் ஒரு பையனுக்கு முஸ்லீம் எழுதி வச்சுட்டாருன்னா மற்ற பசங்களை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் வாய்ட். தட் இஸ் வாய்ட். அதே மாதிரி முஸ்லீம் லா டஸ் நாட் ரெகக்னைஸ் கண்டின்ஜென்ட் ஆர் கண்டின்ஜென்ட் வில். இது நடந்தால் இந்த வில் உனக்கு வரும், அது இந்துக்கு தான், முஸ்லீமில் கிடையாது. அதே மாதிரி சப்ஜெக்ட் மேட்டர் மஸ்ட் பி இன் எக்ஸிஸ்டன்ஸ். உயிரில் என்ன நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட் மேட்டர் இருக்கணும் ரியலாக. ஸோ வில் இன் ஃபியூச்சர் இஸ் நாட் பர்மிசபிள் அண்டர் தி முஸ்லீம் லா. நாளைக்கு நான் ஒரு சொத்தை கிரையம் வாங்க போகிறேன், அந்த சொத்தை நான் கிரையம் வாங்கினதுக்கப்புறம் அதை வந்து என் பையன் அனுபவிக்கும் நான் இப்போ வில்லு எழுதலாம். ஆனால் முஸ்லீம் லாவில் நாட் பர்மிசபிள். சரி, இப்போ நம்ம வந்து உயில் பார்த்துட்டோம். ஹிந்துஸை பொறுத்த வரைக்கும் ஆக்ட் 18 of 1929 அப்புறம் ஆல் த வில் மஸ்ட் பி இன் ரைட்டிங். ரைட்டிங்கில் தான் இருக்கணும், இல்லாட்டி செல்லாது. ஆஃப்டர் தி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 18 of 1929 the will executed by Hindu must be in writing. must be in writing. சரி, இப்போ வில்லில் என்ன வகை இருக்கு, அதே மாதிரி
ஒரு உயிலை வந்து கட்டாயப்படுத்தியோ ஃப்ராடு பண்ணியோ அன்டு இன்ஃப்ளூயன்ஸ் கொயர்ஸ் அண்ட் டியூரஸ் எழுதி வாங்கினா அது செல்லாது. இது உங்களுக்கு தெரியும். இப்போ வில்லை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து 2 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று ப்ரிவிலேஜ்டு வில், இன்னொன்று அன்பிரிவிலேஜ்டு வில். ப்ரிவிலேஜ்டு வில் அப்படின்னு சொல்லி என்னன்னா, சோல்ஜர்ஸ், ஆர்மி மேன், நேவி மேன், ஏர்ஃபோர்ஸ், இவங்க இந்த இதில் முப்படையில் வேலை செய்கிறவங்க போர் நடக்கும் தருணத்தில் வாய்மொழியாக இது மாதிரி போர் நடந்துட்டு இருக்கு, நான் செத்து போயிடுவேன்னா என்னன்னு எனக்கு தெரியாது, அதனால் எனக்கு பாத்தியப்பட்ட சொத்தை என் மனைவிக்கு கொடுத்துருங்க, அம்மாவுக்கு கொடுங்க, பையனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி 2 சாட்சிகள்கிட்ட வாய்மொழியாக சொன்னாலே போதும், அந்த ஓரல் வில் இஸ் பெர்மிசபிள். இல்லை ரைட்டிங் எழுதி வச்சார்னு வச்சுக்கோங்க, இட் டஸ் நாட் ரிக்வயர் அட்டஸ்டேஷன். போர் நடந்துகிற சமயத்தில் ஒரு பேப்பர் எடுத்து எனக்கு பாத்தியப்பட்ட சொத்தை வந்து எங்கள் அம்மாவுக்கு பாதி பங்கும் என் ஒய்ஃபுக்கு பாதி பங்கும் கொடுத்துருங்க அப்படின்னு கூட எழுதலாம். ரைட்டிங் இருந்தால் அதை அட்டஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது வந்து ஒரு ப்ரிவிலேஜ்டு சிறப்பு உரிமை விருப்புறுதி ஆவணம். இதுக்கு யார் அப்படின்னா, முப்படைகளில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு, அதுவும் போர் நடக்கும் தருணத்தில். அந்த ஓரல் வில்லு எழுதினவர் அதுக்கப்புறம் 1 மாசம் உயிரோட இருந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த வில்லு செல்லாது. ஸோ ப்ரிவிலேஜ்டு வில் இஸ் டிஃபைன்ட் அண்டர் செக்ஷன் 65 ஆஃப் தி சக்சஷன் ஆக்ட். இங்கே ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன், நிறைய பேர்த்துக்கு தெரியல. இன்னும் இந்த வில்லு சம்பந்தமாக புக்கு எழுதுறாங்க, அந்த புக்கில் கூட இந்த ஒரு விஷயத்தை எல்லாரும் சொல்ல மறந்துடுறாங்க. ஏன்னா அது தெரியலையா என்னென்ன காம்ப்ளிகேட்டட்ல. இப்போ இந்த ப்ரிவிலேஜ்டு வில்லு, இப்போ நான் வந்து இப்போ ஒரு வச்சுக்குவோம், சங்கர் முரளி ஒரு லெப்டினன்ட் ஜெனரலாக இருக்கும், போர் நடந்துட்டு இருக்குது, ஆர்மியில் இருக்கேன், பாகிஸ்தானோட போர் நடக்குது. நான் வந்து நான் இப்போ குண்டை தூக்கி நான் பாகிஸ்தான் பார்டருக்கு உள்ளார போகிறேன், அண்ணா நான் உயிரை வரணும் என்னன்னு தெரியாது, என் சொத்தெல்லாம் வந்து எங்கள் அம்மாவுக்கு காவாசியும் மீதி என் காவாசி என் ஒய்ஃபுக்கும் மீதி அரை வந்து காப்பாதி என் பொண்ணுக்கு மேலும் கொடுத்துருங்கன்னு சொல்லி என் பக்கத்தில் இருக்க சோல்ஜர் நான் சொல்கிறேன், நான் வந்து ஹிந்து. இப்போ நான் இறந்துடுறேன்னு வச்சுக்கோங்க, நான் சொன்ன உயில் செல்லும், ஓரல் வில்லு செல்லுமா செல்லாதா? செக்ஷன் 65 படி பார்த்தா செல்லும். ஆனால் செக்ஷன் 57 சக்சஷன் ஆக்டில் பார்ட் 6 அதில் ஷெட்யூல் 3ல எந்தெந்த செக்ஷன் இண்டுக்கு அப்ளை ஆகுமோ அந்த செக்ஷன் மட்டும்தான் அப்ளை ஆகும், மற்றவங்களுக்கு அப்ளை ஆகாது, இண்டுக்கு அப்ளை ஆகாதுன்னு சொல்லியாச்சு. ஸோ அந்த ஷெட்யூல் 3 எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் 65 இருக்காது. அப்போ ப்ரிவிலேஜ்டு வில் இஸ் நாட் அப்ளிகபிள் டு ஹிந்துஸ், so it is applicable only to Muslims and Christians. இதை எப்படி படிக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. செக்ஷன் 57ல பார்த்தீங்கன்னா சக்சஷன் ஆக்டில் சாப்டர் 6 பார்ட் 6 அதில் ஷெட்யூல் 3ல எந்தெந்த செக்ஷன்லாம் அப்ளை ஆகும் இந்துக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்தந்த செக்ஷன் 59லேருந்து ஆரம்பிப்பாங்க. அந்த அப்போ 65 இதில் இருக்காது. அப்போ 65 அப்ளை ஆகாது அப்படின்னா ஹிந்துஸ்க்கு 65 அப்ளை ஆகாது. 65 என்ன சொல்கிறான்? ப்ரிவிலேஜ்டு வில். ஸோ ப்ரிவிலேஜ்டு வில் இஸ் நாட் அப்ளிகபிள் டு ஹிந்துஸ். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். வில்லோட ஆர்ஜின் நம்ம இந்த கான்செப்ட் ஆஃப் வில் இஸ் அன்னோன் டு ஹிந்துஸ். நமக்கு வில்லுங்கிற சப்ஜெக்டே நமக்கு கிடையாது, கான்செப்டே கிடையாது. ஏன்னா வி ஆர் ஆல் கவர்ன்டு பை மித்தாக்சரா லா அண்ட் தாயபாகா ஸ்கூல். அதில் வந்து என்னன்னா கர்த்தா இருப்பார், ஹீ கேன் என்ஜாய் த ப்ராப்பர்ட்டி ஆன் ஹிஸ் டெத், சர்வைவர்ஷிப், யார் உயிரோடு இருக்காங்களோ அவங்க அப்படியே வழி வேலையாக என்ஜாய் பண்ணிட்டே போயிட்டு இருக்க வேண்டியதுதான். வில்லுங்கிற வேலையே கிடையாது. பட் பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஹிந்து வில்ஸ் ஆக்ட் 1977 கொண்டு வந்தாங்க. நமக்கு எப்படா இந்த வில்லு கான்செப்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, தி ஹிந்துஸ் ஆர் இம்பைப்டு தி ஐடியா ஆஃப் மேக்கிங் வில் எப்போ அப்படின்னு சொன்னா
இங்கிலீஷ் வக்கீல்லாம் இருந்தாங்கல்ல, இங்கிலீஷ் சொலிசிட்டர்ஸ், அவங்க இங்க வந்து என்ன பண்ணாங்க, இந்த ஜமீன்தார் பெரிய பெரிய ஆள்லாம் இருக்காங்கல்ல, ஜமீனு மிராஸ்தார், அவங்களுக்கெல்லாம் உயில் எழுதி கொடுத்தாங்க. செல்ஃப் அக்கர்ட் ப்ராப்பர்ட்டியை பார்த்து நீ உயில் எழுதலாம்யா அப்படின்னு சொல்லி. அதனால் அதில் இருந்து தான் நமக்கு இவால்வ் ஆனது திஸ் கான்செப்ட் ஆஃப் வில். ஸோ the Hindus are imbibed by the idea of making will when the English solicitor preparing will for affluent Hindus. பணக்கார இந்துக்கு இந்துக்களுக்கு வீல் எழுத வர காலத்துல இருந்து தான் நமக்கு வந்து ஏஜ் ஃபர்ஸ்ட் வந்து ஹிந்து வில் ஆக்ட் 1977. ஆல் ரைட். இப்போ இந்த ப்ரிவிலேஜ்டு வில்னா என்னன்னு சொல்லிட்டேன். தட் இஸ் நாட் அப்ளிகபிள் டு ஹிந்துஸ். ப்ரிவிலேஜ்டு வில்லை தவிர மற்றதெல்லாம் அன்பிரிவிலேஜ்டு வில். ப்ரிவிலேஜ்டு வில்லை தவிர மற்றதெல்லாம் அன்பிரிவிலேஜ்டு வில். செக்ஷன் 63 டீல்ஸ் வித் அன்பிரிவிலேஜ்டு வில். அன்பிரிவிலேஜ்டு வில் ஜீவா Hindu Wills Act 1870. Yes. Hindu Wills Act 1870. அப்ப other than privileged will, all the wills are unprivileged will. Section 63. Section 63ல ஒரு உயிலை எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா ஒரு அந்த உயில்ல 2 பேர் அல்லதுக்கு மேற்பட்ட பேர் சாட்சி கையொப்பம் போடணும். 2 அல்லது மேற்பட்ட நபர்கள் சாட்சி கையொப்பம் போடணும். இந்த உயிலை எழுதுறாருல, சாட்சி கையொப்பம் போட்டவங்க அந்த உயிலை எழுதினவரை வந்து கையெழுத்து போட்டதை பார்த்துருக்கணும். ஒன்று இல்லை அப்படின்னா அந்த உயில் எழுதினர் வந்து அப்பா நான் கையெழுத்து போட்டுட்டேன், நீ கையெழுத்து போடுது என் கையெழுத்தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கணும். ஒன்று உயில் எழுதினவர் கையெழுத்து போட்டிருக்கணும். இப்போ உயில் எழுதினவர் கண்ணு தெரியலன்னு வச்சுக்காங்க, அவர் உயில் எழுத முடியுமா? எழுதலாம்ல. படித்து பார்த்துட்டு இது உள்ளன்னா இந்த இடத்துல கையெழுத்து வச்சு நான் தான் உயில் சொன்னேன், என்னோட டைரக்ஷன் தான் உயில் எழுதியிருக்குது, இந்த இடத்துல நான் கையெழுத்து போட்டிருக்கிறேன். ரைட். கையெழுத்து போட தெரியல, ரேகை வச்சிருக்கிறேன், நான் ரேகை வச்சிருக்கிறேன், என்னோட ரேகை தான். அப்போ அது மாதிரி அந்த டைரக்ஷன்ஸ் ஃப்ரம் தி எக்ஸிக்யூட்டர் இது மாதிரி என் கையெழுத்துன்னு சொன்னால் போதும். இல்லை அப்படின்னா கையெழுத்து போடும்போது சாட்சிகள் பார்க்கணும். அதே மாதிரி சாட்சிகள் கையெழுத்து போடுறத உயில் எழுதினவர் பார்க்கணும். இப்போ 2க்கு மேலே சாட்சி கையெழுத்து போடணும்னு சொல்லிட்டேன். அப்போ 2 சாட்சிகளும் அந்த ஒரே இடத்துல சமயத்தில் இருக்கணுமான்னா தேவையில்லை. முதல்ல ஒரு சாட்சி வரலாம், அவர் வந்து போட்டதை உயில் எழுதினவர் கையெழுத்தை பார்க்கலாம். அப்புறம் வந்து அவர் சாட்சி கையொப்பம் போட்டதை உயில் எழுதுற பார்க்கலாம். இன்னொரு சாட்சி வரும் பொழுது அப்போ நான் ஏற்கனவே கையெழுத்து போட என் கையெழுத்து நான் முதல் சாட்சி போட்டால் நீ கையெழுத்து போடணும்னு சொல்லலாம். அந்த சாட்சி கையொப்பம் போட்டதை அவர் பார்த்துக்கலாம். ஸோ 2 விட்னஸும் ஒரே சமயத்தில் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் என்ன தேவைன்னா they must receive personal acknowledgement from the executant. இது என்னோட கையெழுத்து, உயிரில் உள்ளது என்னோட கையெழுத்து, நீ கையெழுத்து போடு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும். இல்லை கையெழுத்து போட்டதை இவங்க பார்த்துருக்கணும். ஆனால் சாட்சி கையொப்பம் போட்டதை இவர் பார்த்துருக்கணும். இப்போ அவர் கண்ணு தெரியலன்னு வச்சுக்காங்க, என்ன பண்ணாங்க, சாட்சி கையொப்பம் போட்டதை போட்டு நான் சாட்சி கையொப்பம் போட்டேன் அப்படின்னு வந்து அவங்க அக்னாலஜ் பண்ணி அவர்கிட்ட சொல்லியிருந்திருக்கணும். ஸோ இதுதான் வந்து வில்லை வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு செக்ஷன் 63. வில்லை எழுதியாச்சு, 2 பேர் சாட்சி கையொப்பம் போட்டாங்க, அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது? ப்ரூவ் பண்ணுறது செக்ஷன் 68 வந்துடணும், எவிடன்ஸ் ஆக்ட். எவிடன்ஸ் ஆக்டில் வந்து என்ன சொல்கிறான்னா 2 சாட்சி இல்லை, யாராச்சும் ஒருத்தர்
கோர்ட்ல ஏறி சாட்சி சொல்லி இது இன்னார் தான் எழுதினாரு, உயில் எழுதினாரு, அவர் கையெழுத்து போட்டதை நான் பார்த்தேன், நான் சாட்சி கையொப்பம் போட்டேன், அதையும் அவர் பார்த்தாரு அப்படின்னு சொல்லும். இந்த வில்லை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டு டிசைட் பண்றது, கோர்ட்டுக்கு பேர் என்னன்னா டெஸ்டமெண்ட்ரி ஜூரிஸ்டிக்ஷன். அந்த டெஸ்டமெண்ட்ரி ஜூரிஸ்டிக்ஷன் மேட்டர்ல என்ன ப்ரூவ் பண்ணுன்னா, வில்லை பொறுத்த வரைக்கும் 2. ஒன்று ஓனஸ் ப்ரொபண்டி. நார்மலா யாருக்கு கோர்ட்ல கேஸ் போடுறாங்களோ பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அவங்களுக்கு தான் இருக்கும். ஆனா வில்லை பொறுத்த வரைக்கும் யாரை உயில் வந்து சட்டப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்களோ அது பிரதிவாதியா கூட இருக்கலாம். பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இஸ் ஆன் தி ப்ரொபவுண்டர். ஸோ ஓனஸ் ப்ரொபண்டி மீன்ஸ் the burden of proof is on the propounder who relies on the will. அதே மாதிரி அனிமோ அட்டஸ்டண்டி. என்னன்னா that the attestor must possess animus that he has subscribed his signature in the will as an attestor. நார்மலா அட்டஸ்டார் வந்து need not know about the contents of the document. பட் வில்லை பொறுத்த வரைக்கும் he must have animo attestandi, animus to attest the will. அந்த எண்ணம் அவனுக்கு இருக்கணும், தான் கையெழுத்து போட்டது, சாட்சி கையொப்பம் போட்டது உயில் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். ஸோ இப்போ செக்ஷன் 68 படி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எந்த டாக்குமெண்ட்டு, வாட் ஆர் ஆல் த டாக்குமெண்ட் விச் ரிக்வயர்ஸ் கம்பல்சரி அட்டஸ்டேஷன். எந்தெந்த டாக்குமெண்ட்டுக்கு கம்பல்சரியா சாட்சி கையொப்பம் போட்டிருக்கணும், அட்டஸ்ட் பண்ணியிருக்கணும்? 1 வில்லு, 2வது மார்கேஜ், 3வது கிஃப்ட். இந்த 3 டாக்குமெண்ட்டுக்கு மட்டும்தான் சாட்சி கையொப்பம் போட வேண்டும், கட்டாயமா இருக்கணும். மற்ற டாக்குமெண்ட்டுக்கு தேவையில்லை. புறநோட்டுக்கு சாட்சி கையொப்பம் தேவையா? தேவையில்லை. சேல் டீடுக்கு சாட்சி கையொப்பம் தேவையா? தேவையில்லை. ஆனா பூவண்ணன் என்ன பண்றாரு, புறநோட்டா ஒரு சாட்சியை விசாரிச்சு அவனு ஒத்த கால நிற்பார். உண்டா இல்லையா பூவண்ணன்? தேவையில்லை. Because promissory note does not require attestation. When the document does not require attestation, what is the necessity of examining the attested to prove the document? Yeah, pronote itself speaks its volume. Presumption, legal presumption. It is executed for valid consideration. Section 118. Presumption வந்துருது இல்ல? Why the sale deed does not require attestation? சேல் டீடை பொறுத்த வரைக்கும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். பைலேட்டரல் டாக்குமெண்ட், நீ பணத்தை கொடுத்தாதான் அவன் வந்து கையெழுத்து போடுவான். இது எதுக்கு சாட்சி? தேவையில்லை. That's what. Sir? The 1 second, madam. Okay, sir. Video on பண்ணுப்பா. Sir, video onல இருக்கு sir. ஒரு நிமிஷம் மேடம். Am I audible?
எஸ் சார், உங்க வீடியோ ஆன்ல இருக்கு, உங்க வாய்ஸும் தெரியுது, உங்க வீடியோ இருக்கு. ஓகே ஓகே இப்பதான். ஆல்ரைட். ஸோ எங்க மன இப்போ நான் வேற ஐ ஸ்டாப். ஓகே. ஸோ இந்த டெஸ்டமெண்ட்ரி ஜூரிஸ்டிக்ஷன்ல வாடஸ் ப்ரொபண்டி இஸ் ஆன் தி ப்ரொபவுண்டர், அனிமோ அட்டஸ்டண்டி இஸ் ஆன் தி அட்டஸ்டா. இப்போ ஒரு உயில்ல பொறுத்து ஒரு கேஸ் நடக்குது, டிக்ளரேஷன் சூட்டு பேஸ்ட் ஆன் தி வில்லு. டிஃபெண்டன்ட் என்ன பண்றான், அவங்க வில்ல ஒத்துக்கிறான், அட்மிட் பண்றான். ஸோ நமக்கு என்ன தெரியும், 58 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் தெரியும், அட்மிட்டட் ஃபேக்ட்ஸ் நீட் நாட் பி ப்ரூவ்டு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அவனே வில்ல ஒத்துக்கிட்டானே, சாட்சி எதுக்கு விசாரிக்கணும் விட்டுறலாமா? அதர் தேன் எ வில் செக்ஷன் 68 எக்ஸெப்ஷன் என்ன சொல்றாங்க, வில்ல தவிர வில்ல நீ ஒத்துக்கிட்டா கூட, டிஃபரெண்ட் ஒத்துக்கிட்டா கூட சரி, யூ ஹேவ் டு ப்ரூவ் த வில் பை எக்ஸாமினிங் எனி ஒன் ஆஃப் தி அட்டஸ்டார். பட் a document which requires compulsory attestation, if it is registered னு வச்சுக்காங்களேன், மார்கேஜ் கிஃப்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டா, there is no need to examine the witness attestar. வில்ல பொறுத்த வரைக்கும் even if it is admitted by your opponent, it is a bounden duty on the part of the propounder to examine any one of the attestar to prove the execution of the will. இப்ப செக்ஷன் 68ல வில்ல ப்ரூவ் பண்றதுக்கு 68 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட், நல்லா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 63 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட்ல வில்ல எப்படி எழுதணும், பர்சனல் அக்னாலஜ்மெண்ட் இருக்கணும், 2 பேர் அல்லது மேல சாட்சி கையொப்பம் போட்டிருக்கணும், இவர் எழுதுனது அவரு பார்க்கணும், இவர் சாட்சி கையெழுத்து போட்டது எக்ஸிக்யூட்டன் பார்க்கணும், எல்லாம் சொல்லியாச்சு. அது சக்சஷன் ஆக்ட். பட் எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 68ல யாராச்சும் ஒரு சாட்சியை நீங்க விசாரிக்கணும். சரி சார், சாட்சி செத்து போயிட்டான், இல்ல எங்க இருக்கானே தெரியல, எப்படி சார் ப்ரூவ் பண்ண முடியும்? இல்ல then how to prove the will when the attestar is not found? அப்ப அதுக்கு என்ன பண்ணணும், 69 எவிடன்ஸ் ஆக்ட் வந்துடணும். அப்ப செக்ஷன் 69 எவிடன்ஸ் ஆக்ட்ல ஒரு அட்டஸ்டார் அவங்களால கண்டுபிடிக்க முடியல, இல்ல அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னா, அந்த அட்டஸ்டார் கையெழுத்த தெரிஞ்சவங்க யாரு, அவருடைய மனைவி, பையன், பொண்ணு, சொந்தக்காரங்க, இல்ல அவர் கூட வேலை பார்த்தவங்க, யாராருக்கெல்லாம் அவரோட அட்டஸ்டார் கையெழுத்து தெரியுமோ, தி பெர்சன் அக்வைண்டட் வித் தி சிக்னேச்சர் ஆஃப் தி அட்டஸ்டார் has to be examined to prove the will. Not only that, the person who is acquainted with the signature of the testator can also be examined. உயில யாரு எழுதி வச்சானோ, அவன் எழுதி வச்ச அந்த உயில் இருக்கு பாருங்க, அவனுடைய சொந்தக்காரன், நண்பர்கள், அவங்கள நீங்க விசாரிக்கணும். So section 69 is the first exception to section 68 of the Evidence Act. நார்மலா உயில் இருக்கு, உயில் எழுதி வச்சிருக்கும் போது கூட சில பிரச்சனைகள் வரலாம். அப்ப உயில் எழுதின ஒரு உயிரோட இருந்து அந்த உயில நான் தான் எழுதலன்னு ஒத்துக்கிட்டான்னு வச்சுக்காங்க, அப்ப there is no need to examine the attestar under section 70. சரி, அட்டஸ்டாரை நம்ம விசாரிக்கிறோம், வில்லு எழுதுனது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி, அட்டஸ்டாரை விசாரிக்கும் பொழுது அவன் தடுமாறுறான், is not in a position to Ganesh, I will answer your queries after the session is over. When the attestar is not in a position to recollect his memory, தன்னுடைய ஞாபக சக்தி அவனை திரும்ப கொண்டு வர முடியல, இந்த உயில் எப்ப எழுதுனது, நம்ம எப்ப சாட்சி கையெழுப்பம் போட்டோம், நமக்கு சாட்சி போட்டதை எழுதுனவர் பார்த்தாரா, அவர் எழுத நம்ம பார்த்தாரான்னு சொல்லி அவருக்கு வயசாயிடுச்சு, ஞாபக மறதி இல்ல வேணும்னே அதர் சைடுட்ட காசை வாங்கிக்கிட்டு இந்த வில்லுல நான் சாட்சி கையொப்பம் போட்டேன் ஆனா எழுதுனவர் பார்க்கலன்னு சொல்றான்னு வச்சுக்காங்க, நான் சாட்சி கையொப்பம் போட எழுதுனது வாங்கல, அதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல. நம்ம வக்கீல்களை விடுவோமா, ஐயோ வில்லு சாட்சியை ஏத்துட்டான், சாட்சியை எப்படியாச்சும் விலை பேசியா அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அவன் என்ன பண்ணான், ஏறி சார் இந்த உயில நான் தான் சார் கையெழுத்து போட்டேன், ஆனா நான் கையெழுத்து போட்டதை அந்த உயில் எழுதுனவர் பார்க்கல சார், அவர் கையெழுத்து போட்டதை நான் பார்க்கல, முடிஞ்சு போச்சு.
will cannot be proved. ஏன்னா செக்ஷன் 63 என்ன சொல்றான்? உயில எழுதுறவன் சாட்சி கையெழுத்தா இவன் பார்த்திருக்கணும், சாட்சி அட்டஸ்டார் கையெழுத்து போட்டது அவன் பார்த்திருக்கணுங்கிறான். இவன் மாத்தி சொல்லிட்டான்னா how can we prove the will? அந்த மாதிரியான சமயத்துல when the attestor is not in a position to recollect his memory or denied the execution of the will, அப்ப 71 வந்துரும். செக்ஷன் 71 of the Indian Evidence Act. அப்ப செக்ஷன் 67 படி ஒரு டாக்குமெண்ட் நீங்க எப்படி ப்ரூவ் பண்ணீங்களோ அந்த மோடுல அந்த மெத்தட்ல you can prove the will. So section 71 is the second exception to section 68. So section 68 க்கு என்னென்ன எக்ஸெப்ஷனா section 69 and 71. ரைட்டா? இந்த டெஸ்டமெண்ட்ரி ஜூரிஸ்டிக்ஷன்ல அனிமஸ் ஓனஸ் ப்ரொபண்டி அனிமோ அட்டஸ்டண்டி இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா? இதை பத்தி அழகா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல என் கமலம் வெர்சஸ் ஐயாசாமி 2001 7 SCC page 503. 2001 7 SCC page 503. சரி சார், இப்ப வில்லுல சொத்து ஒருத்தனை கொடுத்துருக்குறாங்க. அவன் வந்து என்ன பண்றான்? சாட்சியை விசாரிக்கிறான். சாட்சி கரெக்டா சொல்லிட்டான். நான் சாட்சி கையொப்பம் போட்டதை வில்லு எழுதினவர் பார்த்தாரு, அவரு கையெழுத்து போட்டதை நான் பார்த்தேன், இது வில்லு தான், எனக்கு அனிமஸ் இருக்கு, ஐ அட்டஸ்டட் எல்லாம் சொல்லிட்டான். அது மட்டும் போதுமா வில்ல நிரூபணம் பண்றதுக்கு? வில்ல நிரூபணம் பண்றதுக்கு அது மட்டும் போதுமா? வேற என்ன தேவை? அப்ப இந்த ப்ரொபவுண்டர், the burden of proof is on the propounder to prove the will ன்னு சொன்னோம்ல. அப்ப அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, the propounder has to prove that the will is not encircled by any suspicious circumstances. எந்த விதமான சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தான் இந்த உயில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு நிரூபணம் பண்ணக்கூடிய கடமை கடப்பாடு அந்த உயிலை பயனாளி பெனிஃபிஷியரி ப்ரொபவுண்டர் அவனுக்கு தான் இருக்கு. இந்த சஸ்பீசியஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் சொல்றாங்களே, அப்படின்னா என்ன சார்? 2001 7 SCC page 503. சஸ்பீசியஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்னா என்ன? ஒருத்தர் உயில் எழுதுறாரு, அவருக்கு மனைவி இருக்கிறாங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க. மனைவிக்கும் குழந்தைக்கும் எழுதாம சங்கர் சார், நான் சார், உங்க மியூட் ஆயிருக்கு சார், உங்க ஆடியோ. சங்கர் முரளி சார், இப்ப கேக்குதா மேடம்? am I audible? இப்பதான் சார். ஆமா, இப்பதான் நீங்க ஆன் பண்ணிருக்கீங்க சார். நடுவுல கட் ஆயிடுச்சு. அது தெரியல, என்னன்னு தெரியல. இன்னைக்கு ஹரிதா இல்ல, இட்ஸ் a problem. another junior பரவாயில்லைங்க சார், device assisting me. பரவாயில்லைங்க சார். அது இன்னைக்கு ரெயின்னால கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ இருக்கதான் சார் தெரியுது. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ஓகே ஓகே. ஆடியோ அண்ட் வீடியோ போயிட்டு வந்தாலும் நம்ம ஆன் பண்ணிக்கலாம் சார். பரவாயில்லைங்க சார். ஓகே. இந்த சஸ்பீசியஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் என்ன? அப்ப ஒருவன் வந்து
தனது வாரிசுகளுக்கு உயில் எழுதாம ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு உயில் எழுதியிருந்தா இட் கிவ்ஸ் எ சஸ்பீசியஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ். ரைட். அதே மாதிரி தனக்கு பசங்க 4-5 பேர் இருக்கிறாங்க, அதுல ஒருத்தனுக்கு மட்டும் எழுதி வைக்கிறான், மற்றவங்களுக்கு எழுதல, உயில் எழுதல, உயில் எந்த சொத்தும் கொடுக்கல. அப்ப இட் கிவ்ஸ் எ சஸ்பீசியஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ். அப்ப ஒரு உயில் எழுதும்போது என்ன பண்ணணும்? எனக்கு பாத்தியப்பட்ட சொத்து இது, நான் அனுபவிச்சுட்டு வரேன், எனக்கு 4 பசங்க, 4 பசங்கள எனக்கு முதல் பையன் தான் என் பேச்சை கேட்டுக்கிட்டு என் கூட இருந்து எனக்கு எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்றான். 2வது பையன் அவன் ஒய்ஃபை பேச்சை கேட்டுட்டு என்னை பார்க்க வரதே இல்லை, அதனால அவன் சொத்து நான் கொடுக்க விருப்பம் இல்லை. 3வது பையன் என் விருப்பத்துக்கு மாறா வேற ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அதனால அவனுக்கு சொத்தை நான் கொடுக்க விருப்பம் இல்லை. ஸோ ஒய் ஐ ஆம் எக்ஸ்க்ளூடிங் த அதர் லீகல் ஹேர்ஸ் அப்படின்னு ரீசன் நீங்க சொல்லியிருக்கணும். ரீசனை சொல்லாம எனக்கு 4 பசங்க, 4 பசங்களை முதல் பையன் மட்டும் தான் பிடிக்கும், நான் சொத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா இட் இஸ் எ சஸ்பீசியஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ். அந்த முதல் பையனை மிரட்டி கிரட்டி கூட கையெழுத்து வாங்கியிருக்கலாம் இல்லையா? ஏன் எதனால மற்ற பசங்களுக்கு கொடுக்கல? why the other heirs are excluded? You must explain. So the suspicious circumstance, there is no definition. So each and every case, அது especially will பொறுத்த வரைக்கும் goes on its own merits. ஒண்ணு தெரியுமா, உயில பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இது மாதிரி இருக்கு, ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படிதான் இருக்குது, இதை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லவே முடியாது. வில்ல பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் will not bind the subordinate judiciary. ஏன்னா வில்ல பொறுத்த வரைக்கும் அந்த வழக்கினுடைய தன்மையை பொறுத்து தான் நீதிமன்றம் தீர்மானிக்கணுமே தவிர சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க, ஹைகோர்ட் சொல்லிட்டாங்கிறதுக்காக தீர்மானிக்க கூடாது. திஸ் இஸ் நோன் ஆஸ் ஆர்ம் சேர் தியரி. ஆர்ம் சேர் தியரி அப்படின்னு சொன்னா என்னன்னா, இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த கோர்ட் டு சிட் இன் தி ஆர்ம் சேர் ஆஃப் தி எக்ஸிக்யூட்டன்ட் அண்ட் விசுவலைஸ் what was transpired at the time of execution of the will and what was the intention of the executant at the time of making the will. நீதிமன்றம் என்ன பண்ணணும்னா, உயில எழுதனுடைய இருக்கையில் அமர்ந்து கொண்டு உயிலை எழுதும் பொழுது அவன் என்ன மனநிலையில் இருந்தான், அவன் விருப்பம் என்ன, இந்த சொத்தை யாருக்கு அவன் கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தான், அதற்கான காரணம் என்ன, ஏன் மற்றவர்களுக்கு கொடுக்கவில்லை அப்படிங்கிற விஷயத்த அலசி ஆராய்ஞ்சு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். திஸ் இஸ் நோன் as ஆர்ம் சேர் தியரி. ARMCHAIR, ஆர்ம் சேர் தியரி. ஸோ இந்த சஸ்பீசியஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஒவ்வொரு வழக்கிலும் மாறும், ஒவ்வொரு வழக்கும் மாறும். இன்னொரு கேள்வி நமக்கு நார்மலா வரும், சார் ரெஜிஸ்டர்ட் வில்லு சார், அட்டஸ்டார் செத்து போயிட்டாங்க, அட்டஸ்டார் செத்து போயிட்டாங்க, அந்த உயில்ல இன்னாரென்று நிரூபித்தவர்னு ஒரு போர்ஷன் வரும் தெரியுமா, ஐடென்டிஃபையிங் விட்னஸ். அந்த 2வது பக்கத்துல பாத்தீங்கன்னா உயில எழுதுனவன் கைரேகையோ இல்ல கையெழுத்தோ போட்டிருப்பான், அதுக்கு கீழே வந்து இன்னாரென்று நிரூபித்தவர்னு போட்டு ஒரு சாட்சி கையெழுத்து இருக்கும், அதுக்கு பேர் ஐடென்டிஃபையிங் விட்னஸ். அப்ப இந்த ஐடென்டிஃபைங் விட்னஸ் இருக்கிறான், அவனை நம்ம அட்டஸ்டாரா கன்சிடர் பண்ணி எக்ஸாமின் பண்ண முடியுமான்னு கேட்டா நோ. ஐடென்டிஃபைங் விட்னஸோட வேலை என்ன, இந்த உயில் எழுதினவன் இவன் தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவன் போயிடுறான், அவ்வளவுதான். he has no animus attestandi. so identifying witness is not an attestar. சரி, ஐடென்டிஃபை விட்னஸ் விசாரிக்க கூடாதுன்றீங்க, அந்த வில்ல ரெஜிஸ்டர் பண்ணால சப் ரெஜிஸ்டார், அவரை விசாரிக்கலாமா அட்டஸ்டாரா? whether the sub registrar who registered the will can be construed as an attestar and whether he can be examined as an attestar to prove the will. அவர் தானே ரெஜிஸ்டர் பண்ணாரு, அவர் தானே பாக்குறாரு அப்படின்னு சொன்னா நோ. registering authority is not an attestar. what is his role? His role is just to see whether the registration fee is paid, whether it is the will executed by so and so. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, சீல் வச்சு கொடுத்துட்டு போயிடுவார், அவ்வளவுதான். so registering authority is not an attestar. சரி சார், அட்டஸ்டார் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல ஐடென்டிஃபைங் விட்னஸ் விசாரிக்கலாம்னா முடியாதுங்கிறீங்க, சப் ரெஜிஸ்டார் விசாரிக்கலாம்னா கூடாதுங்கிறீங்க. அந்த உயில எழுதுனால டாக்குமெண்ட் ரைட்டரு
அவன் கையெழுத்து போட்டிருக்கான். இந்த உயிலை எழுதியது அப்படின்னு கையெழுத்து போட்டிருக்கிறான். அவனுக்கு பேர் என்ன? ஸ்கிரைப். வெதர் ஸ்கிரைப் கேன் பி எக்ஸாமின்ட் ஆஸ் அட்டஸ்டார்? நோ. ஸ்கிரைபோட வேலை என்ன? அவன் பத்திரத்தை எழுதி கொடுக்க வேண்டிய வேலை தான், டைப் அடிச்சு கொடுக்க வேண்டியதுதான், கம்ப்யூட்டர்ல பிரிண்ட் பண்ணி கொடுக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். அவன் எழுதின சாட்சி கையெழுத்து பார்த்துருக்கான், அவன் வந்து எழுதுனதை பார்த்தானா? இல்ல. ஸோ ஐடென்டிஃபைங் விட்னஸஸ், ரெஜிஸ்டரிங் அத்தாரிட்டிஸ், scribe are not an attestor to prove the execution of the will. So will can only be proved by examining any one of the attestor. When attestors are not found, we have to take recourse under section 68 and 71 of the Indian Evidence Act to prove the will. நிச்சயமா கேள்வி வரும், how to prove the will. So இந்த சஸ்பீசியஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ்னா எப்போ? சந்தேகத்துக்கு இடமில்லாம ப்ரூவ் பண்ணணும். இந்த கிரிமினல் கோர்ட்ல சொல்லுவாங்களா, தி அக்யூஸ் அண்ட் அக்யூஸ்ட் alone has committed the offense beyond any reasonable doubt. அது மாதிரி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு இந்த உயில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற நிரூபணம் செய்யக்கூடிய கடப்பாடு இஸ் ஆன் தி ப்ரொபவுண்டர் ஆஃப் த வில். இதுக்கு ரூலிங் மீனாட்சி அம்மாள் வெர்சஸ் சந்திரசேகரன். மீனாட்சி அம்மாள் versus Chandrasekharan, 2005, 1 SEC, page 280. 2005, 1 SEC, page 280. 2005, 1 SEC, page 280. அடுத்தது நிறைய வழக்கறிஞர்கள் தப்பு பண்ணக்கூடிய இடம் எது தெரியுமா? The 30 years old document, section 90. செக்ஷன் 90 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட்ல ஒரு டாக்குமெண்ட் 30 வருஷமா இருந்துச்சுன்னா அந்த டாக்குமெண்ட்டை கோர்ட்ல போட்டா அதை நீங்க மார்க் பண்ணிக்கலாம், அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இட் இஸ் presumed to be genuine. It is presumed to be genuine. 30 years old document is presumed to be genuine. It need not be proved in the manner known to law. Yes, Meenakshi Ammal versus Chandrasekhar, 2005, 1 SEC, page 280. இப்போ ஒரு வில் இருக்கு, 30 வருஷம் ஆச்சு எழுதி, வில்ல எழுதி 30 வருஷம் ஆச்சு. அந்த வில்ல கோர்ட்ல மார்க் பண்ணியாச்சு. இப்ப சாட்சியை விசாரிக்கணுமா விசாரிக்க வேணாமா? 30 years old document, presumption is it is presumed to be genuine. No formal proof necessary. No need. Must examine. அப்புறம் need. No. Should examine. Must examine. Admittedly, it is 30 years old document வச்சுக்கோங்க. Will was executed in 1917 வச்சுக்கோங்க. 2020 30 வருஷத்துக்கு மேல போயாச்சு, வில்ல போட்டாச்சு. Is there any necessity to examine the attestor? திங்க் பண்ணுங்க. 30 வருஷத்துக்கு அப்புறம் எழுதின அட்டஸ்டார் உயிரோட இருப்பானா? சோ வில்ல பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 90 எவிடன்ஸ் ஆக்ட் ஜெனரல் பட் 68 இருக்குல்ல, அது ஸ்பெஷல் ப்ரொவிஷன். இப்ப பாருங்க, எவிடன்ஸ் ஆக்ட்லயே செக்ஷன் 68க்கும் 90க்கும் இப்ப தகராறு வந்துருச்சு. 68 என்ன சொல்றான்?
ஐயா வீல்ல நீ டாக்குமெண்டா போடுறியா, யாராச்சும் ஒருத்தனை கட்டாயமா விசாரிச்சு தான் ஆகணும். சாட்சியா ஒருத்தனை விசாரி, சாட்சி இல்லையா சாட்சி கையொப்பம் போட்டவன் தெரிஞ்சவன விசாரி, வீல் எழுதுன விசாரி, இல்ல சாட்சி மறுக்கிறானா சாட்சி கையொப்பம் போட்டத மற்ற வகையில விசாரி, எப்படியாச்சும் யாராச்சும் ஒரு சாட்சி தேவை வில்ல ப்ரூவ் பண்றதுக்கு. ஆனா 90 என்ன சொல்லுது, 30 வருஷம் ஆச்சா சாட்சி தேவையில்லையா, டீம்டு டு பி ஜென்யூன் மார்க் பண்ணிக்க அப்படின்றான். So whether section 90 of Evidence Act can override section 68 of the Indian Evidence Act, or section 68 prevail over the section 90 of the Evidence Act? So 68 is very clear. It is a special provision. Section 90 வந்து ஜெனரல் ப்ரொவிஷன், நாட் ஓன்லி will, மற்ற எல்லா டாக்குமெண்ட்டுக்குமே, அது ஸ்டேலிடா இருக்கலாம், வில்லா இருக்கலாம், ஏதோ ஒரு டாக்குமெண்ட் 30 வருஷம் ஆச்சுன்னா அது அப்படியே கண்ணை மூடிட்டு அதை வந்து presumed to be genuine போட்டு மார்க் பண்ணிக்க. பட் தட் presumption is rebuttable one. செக்ஷன் 90 மே presume, கோர்ட் என்ன சொல்றாங்க, செக்ஷன் 90 இல்ல மே presume, செல் presume இல்ல, கன்க்ளூசிவ் ப்ரூஃப் இல்ல. மே presume செல் presume தெரியும்ல. இப்ப செக்ஷன் 112 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் என்ன, லெஜிட்டிமசி. 250 நாள் குழந்தை படுத்துட்டா அந்த குழந்தைக்கு அவன் தான் அப்பா. அதுவும் கொஞ்சம் மாறிடுச்சு தெரியுமா. when the husband is not having access அப்படின்னா அது வந்து அந்த conclusive proof can also be cited. Latest judgment of Supreme Court. So now we are not on that point now because we are dealing with the will. So section 90 is the general provision, whereas section 68 of the Evidence Act is a special provision. Special provision will prevail over the general provision. So section 90 is not applicable to will. ஸோ 30 வருஷம் வில்லு இருந்தாலும் அந்த வில்லை நீங்க டாக்குமெண்ட்டை மார்க் பண்ணும் பொழுது யூ ஹாவ் டு எக்ஸாமினிங் எனி ஒன் ஆஃப் தி அட்டஸ்டார். அட்டஸ்டார் வீடோட இருந்தால் அவரை விசாரிங்க. அட்டஸ்டார் இல்லை அப்படின்னா 6971 எப்படி சொல்றாங்களோ அது மாதிரி விசாரிக்கணும். டேக் டவுன் 2010 இது எழுதிக்காங்க. பி வெங்கட்ராமன் வெர்சஸ் சிஜே அயோதா ராம் சிங் 2006 13 SEC page 449. 2006 volume 13 SEC page 449. அடுத்தது பர்பூர் சிங் வெர்சஸ் ஷாம்ஷேர் சிங் 2009 3 SEC page 687. 2013 7 SEC page 490. MB Ramesh versus KM Veeraraj 2013 7 SEC page 490. Old decision அதுவும் இன்னும் எழுதிக்காங்க முக்கியமானது. AR 1947 Privy Council page 15. Munna Lal versus Kashibai. AR 1968 Supreme Court page 947. KV Subbaraju versus C Rubbaraju 3-bench decision. AR 1968 Supreme Court 247. Latest 2018 2 Kerala Law Times page 553. Narayan Radhakrishna Menon versus Narayana Sukumar Menon 2018 2 Kerala Law Times page 553. Narayana Radhakrishna Menon versus Narayana Sukumar Menon. நமக்கு ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வேணுமா, சுப்ரீம் கோர்ட் போதுமா, ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வேணுமா? Put it in your chat box. Yes, okay. 2010 2 Law Weekly page 637. 2010 6 CTC page 589.
2011 7 MLJ page 1132. 2011 7 MLJ page 1132. In the presumption under section 90 is only regarding proof of attestation of the will and it does not extend to the contents of the documents. செக்ஷன் 90 நீங்க அப்ளை பண்ணாலும் ப்ரூஃப் ஆஃப் அட்டஸ்டேஷன் தான் நீங்க ப்ரூவ் பண்ண முடியுமே தவிர யூ கேனாட் ப்ரூவ் தி கண்டென்ட்ஸ் ஆஃப் த டாக்குமெண்ட். அதுக்கு ரூலிங் ஏஆர் 1988 கல்கட்டா பேஜ் 196. ஏஆர் 1988 கல்கட்டா பேஜ் 196. Presumption under section 90 of the Evidence Act is not conclusive proof of genuineness of document. It is only rebuttable presumption. 2010 3 Madras Weekly Notes page 43. In the section 90 apply பண்ணும் பொழுது you have to produce only the original document. செகண்டரி எவிடன்ஸுக்கு இந்த ப்ரிசம்ஷன் வராது. அதுக்கு ரூலிங் ஏஆர் 1954 சுப்ரீம் கோர்ட். ஏஆர் 1954 சுப்ரீம் கோர்ட் பேஜ் 606. ஏஆர் 1996 சுப்ரீம் கோர்ட் பேஜ் 1253. இன்னொரு சந்தேகம் சார், இந்த 30 வருஷம் எந்த தேதியிலிருந்து சார் கால்குலேட் பண்றது? எதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு கேஸ் போடுறோம், கேஸ் போட்ட அன்னைக்கே அந்த டாக்குமெண்ட் வந்து 30 வருஷம் முடிஞ்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டா இல்ல. இந்த 30 இயர்ஸ் எப்போ அப்படின்னா, how to calculate 30 இயர்ஸ்னா when the document is produced in evidence. எப்ப நீங்க டாக்குமெண்ட்டை கோர்ட்ல மார்க் பண்ண கொடுக்குறீங்களோ அதுக்கு முன்னாடி 30 வருஷம் முடிஞ்சிருக்கணும். நீங்க கேஸ் 1990 போடுங்க, டாக்குமெண்ட் மார்க் பண்றது 2010 வச்சுக்கோங்க. 2010க்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட் வந்து 30 வருஷம் முடிஞ்சிருக்கணும். So when the document is produced in evidence, AR 2015 Supreme Court page 976 3 bench. Om Prakash versus Chandni Devi. AR 2015 Supreme Court page 976. இந்த எதுக்காக இந்த 30 இயர்ஸ் ஓல்டு டாக்குமெண்ட் போட்டா அது வந்து கோர்ட் மே பிரிசியூம் தி எக்ஸிகியூஷன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, 30 வருஷம் ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, 30 வருஷமா அந்த டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யாரும் சேலஞ்ச் பண்ணல, கொஸ்டின் பண்ணல. அப்படிங்கும்போது அது ஒரு நல்ல ஆவணமா தானே இருக்க முடியும், ஒரு ஜென்யூன் டாக்குமெண்டா தானே இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான். இப்போ நீங்க இதை கம்பேர் பண்ணீங்கன்னா 1954 சுப்ரீம் கோர்ட் 54 பேஜ் நம்பர் 606 1954 Supreme Court page 606. 1996 Supreme Court page 1253. அப்ப ஒரு கன்சிடரபிள் டைம் எழுதுன டாக்குமெண்ட் எழுதுன செத்து போயிருப்பான். இன்கெப்பாசிட்டி ஆஃப் த விட்னஸ், சாட்சி சொல்றவன் ஞாபகம் மறதியா இருக்கும், வயசா இருக்கும். ஸோ இப்போ நீங்க செக்ஷன் 50ல பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப், ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணிக்காமே ஒருத்தரோட இது பண்றாரு, ஒரு கன்சர்வ் டைம் வாழ்றாரு, சொசைட்டி வந்து அவங்கள வந்து கணவன் மனைவியை ட்ரீட் பண்ணுது அப்படின்னு சொன்னா இட்ஸ் எனஃப் டு ஷோ தட் தே ஆர் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். ஸோ தெர் இஸ் நோ ஃபார்மல் ப்ரூஃப் ஆஃப் வேலிட் மேரேஜ் இஸ் நாட் நெசசரி.
அதனாலதான் ஒரு 30 இயர்ஸா ஒரு டாக்குமெண்ட் அன்சேலஞ்சா இருந்ததுன்னா section 90 says you may presume that it is a genuine document. But it must be from proper custody. ஒருத்த உயில் எழுதுறான், அவன் பையனுக்கு கொடுக்கல, பொண்ணுக்கு கொடுக்கல, பொண்டாட்டிக்கு கொடுக்கல, ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு கொடுக்குறான். தேர்ட் பார்ட்டி வீட்டில் அவன் செத்து போயிடுறான். தேர்ட் பார்ட்டி என்ன சொல்றான், பர்பூர் சிங் கேஸ் நம்பரா, பர்பூர் சிங் வெர்சஸ் சாம்சேகர் சிங் 2009 3 SEC page 687. 2009 3 SEC page 687. So the concept is very obvious. When any document which is not challenged for more than 30 years, the court may presume that it may be received in evidence as a genuine document. இதான் ஆப்ஜெக்ட். அடுத்தது இந்த ஹாலோகிராபிக் வில்லுன்னு சொல்றேன்ல, ஹாலோகிராபிக் வில்னா கைப்பட நம்ம எழுதுறது. அதாவது நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட் நம்ம சொன்னோம்னு வச்சுக்காங்களேன், அவனுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது நம்ம வீட்டில் யார் யாருக்கு என்னென்ன சொத்து கொடுத்துக்கணும்னு. நம்மளே எழுதுறோம் எக்ஸிக்யூட்டன்ட்டே கைப்பட எழுதின வில்லுக்கு பேர் வந்து ஹாலோகிராபிக் வில். தமிழ்ல ஆக்கியோன் எழுதிய விருப்புறுதி ஆவணம். ஆக்கியோன் யார் எழுதுறான், அவன். ஆக்கியோன் எழுதிய விருப்பு உறுதி ஆவணம், ஹாலோகிராபிக் வில். Once it is a holographic will, a strong presumption of genuineness is attached to the will. இல்லையா? அவன் நல்ல மனநிலை, அந்த வில்ல வந்து அசைக்க முடியாது அவங்களால. எழுதுனவன் வந்து தான் கைப்பட எழுதுனான் வில்ல. ஸ்ட்ராங் presumption of genuineness is attached to the will. 2009 page 1. 2009 4 CTC HOLO GRA PHIC holographic will. 2009 4 CTC page 1. அடுத்தது எந்த டெக்ஸ்ட் புக்லயும் இருக்காது, எந்த பிரசிடென்ட்லயும் இல்ல. ஒரு விஷயம் நான் சொல்றேன், ஒரு உயில எழுதுறதுக்கு யாரு வந்து பெஸ்ட் அட்டஸ்டாரா இருக்க முடியும்? அட்டஸ்டார், ஸ்கிரைப், வைஃப், அப்புறம் நியர் ரிலேட்டிவ், அட்வொகேட்னு சொன்னது யாரு? பேரண்ட். வெரி குட். ஸ்பௌஸ், லீகல் ஹேர், அப்புறம் ஹேர் டு whom it is ராஹா, நோட்ரி, ஃப்ரெண்ட்ஸு, ஃப்ரெண்டு, அப்புறம் பர்சன் ஹூ லாஸ்ட் எஸ்டேட்டா, ஃபேமிலி டாக்டர் சொன்னது யாரு? கணேஷ். கணேஷும் பேரன்மன் தான் வந்து பாயிண்ட பிடிச்சாங்க. என்ன வில்ல நிரூபணம் பண்றதுக்கு என்ன, ஐயா வாசகம் யாராருக்கு என்னென்ன சொத்து கொடுக்கணும்னு சொன்னேன், சொன்னபடி குறிப்பு எழுதி அதை வந்து கம்ப்யூட்டர்ல டைப் அடிச்சு கொண்டாந்து கொடுத்தது யாரு? வக்கீல், ஃபேமிலி வக்கீல். So the will was drafted as per my direction அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து யாரு சொல்ல முடியும்? வக்கீல், குடும்ப வக்கீல். அதே மாதிரி டாக்டர் எழுதினவன் நல்ல மனநிலையில இருந்தான், உடல் நலம் நல்லா இருந்துச்சு, he is hale and healthy and he is in sound disposing state of mind சொல்லக்கூடியது யாரு? டாக்டர், ஃபேமிலி டாக்டர். ஸோ ஒரு ஃபேமிலி டாக்டரும் ஒரு ஃபேமிலி அட்வொகேட்டும் ஒரு உயிர்ல சாட்சி கையெழுத்தம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த உயிரை அசைக்க முடியாது, அந்த உயிரை அசைக்க முடியாது. ஆடிட்டரா, ஆடிட்டர் வந்து உங்க கணக்கு வழக்கு தான் பார்க்க லாய்க்கவரு, கணக்கு வழக்கு தான். ஆடிட்டர் உயிர் எழுதுறாரா என்ன? அதே மாதிரி
என்ன பண்ணணும்னா, யார சாட்சி கையெழுத்தம் போடணும்னு வச்சுக்கோங்க, உயில் எழுதுறவனுக்கு வயசு 50ன்னு வச்சுக்கோங்க, அதுல பாதி வயசு உள்ளவனை தான் சாட்சி கையொப்பமா போட சொல்லணும். ஏன்னா பிரச்சனை பின்னாடி வரும். எழுதுனவன் செத்து போயிடுவான். சாட்சி கையொப்பம் போட்டவன் சின்ன வயசா இருந்தா தான் அவன் சாட்சி சொல்றதுக்கு உயிரோட இருக்கணும். ஸோ உயில்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து, உயில்ல எழுதுற வயசுல பாதி வயசு உள்ளவன சாட்சி கையொப்பமா போடுங்க. இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். புக்ல எல்லாம் கிடையாது. எந்த ஜட்ஜ்மெண்ட்லயும் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ டாக்டர், ஃபேமிலி ஆமா கிளாஸ் போயிட்டு ஒரு 1/2 hour. ஒரு ஃபேமிலி டாக்டர் ஆர் ஃபேமிலி அட்வொகேட் ஆர் தி பெஸ்ட் அட்டஸ்டர்ஸ் டு ப்ரூவ் த வில். அதே மாதிரி அட்டஸ்டார் எப்படி இருக்கணும்? எக்ஸிக்யூட்டன் வயசுல அட்லீஸ்ட் பாதி வயசு இருக்கணும். இப்ப சார் நான் பில்ல வந்து எழுதி ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணால் பசங்க போய் சர்டிஃபிகேட் காப்பி வாங்கி பார்த்துருவாங்க, இது பண்ணிடுவாங்க. தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்னா, அதுக்கு ஆன்சர் இருக்கு. செக்ஷன் 42 and 45 ஆஃப் தி இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் படி நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு உயிலை எழுதி சாட்சி கையொப்பம் வாங்கி ஒரு கவரில் போட்டு சீல் வச்சு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கொண்டு கொடுத்துடணும். உங்கள் உயில் வந்து கவரில் இருக்கும், யாரும் பிரிக்க முடியாது. சீல் வச்சிருவாங்க. டெபாசிட் ஆஃப் வில் சீல் வச்சிருவான். அது புக் ஃபைல என்ட்ரி போட்டுருவான். என்ட்ரி போட்டுட்டு அப்போ ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. புக் ஃபைல இருக்கும் இது மாதிரி சோ அண்ட் சோ டெபாசிட் த வில் அப்படின்னு சொல்லி. அந்த உயில எழுதினவன் இறந்து போனதுக்கு அப்புறம் டெத் சர்டிஃபிகேட்டும் வாரிசு சர்டிஃபிகேட்டும் கொடுக்கணும். கொடுத்தா அவங்களுக்கு முன்னாடி அந்த வில்லை வந்து பிரித்து அதை புக் ஒன்ல என்ட்ரி போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு பேர் டெபாசிட் ஆஃப் வில், செக்ஷன் 42 and 45 ஆஃப் தி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட். வில்லை எழுதியாச்சு, ரெஜிஸ்டர் பண்ண விட்டாச்சு. ஈவன் ஆஃப்டர் தி டெத் ஆஃப் தி எக்ஸிக்யூட்டன் தி வில் கேன் பி ரெஜிஸ்டர்ட் அண்டர் செக்ஷன் 40. இல்ல அப்படின்னு சொன்னா யூ கேன் ரெஜிஸ்டர் தி டாக்குமெண்ட் வில் அண்டர் செக்ஷன் 40. இப்போ நம்ம வில்லில் எத்தனை வகையை பார்த்தோம்? ப்ரிவிலேஜ் வில் பார்த்தோம், அன்பிரிவிலேஜ் வில் பார்த்தோம், ஹாலோகிராஃபிக் வில் பார்த்தோம். அடுத்தது நன்குபேட்டிவ் வில். நன்குபேட்டிவ் வில்லுன்னா ஓரல் வில்லுன்னு அர்த்தம். நான்குபேட்டிவ் வில்னா ஓரல் வில். ஓரல் வில் முஸ்லீம் மட்டும் தான், ஹிந்துஸ் கிடையாது. அடுத்தது ஜாயிண்ட் வில். ஜாயிண்ட் வில் என்னன்னா, இப்போ எனக்கும் என் தம்பிக்கும் ஒரு சொத்து, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கிரையம் வாங்குறோம், ஜாயிண்டா இருக்குது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து NUN CU PU PATIVE non-compatible will. பூர்வீக சொத்து இருக்கு, 2 பேத்துக்குமே இருக்கு, பாகம் பிரிக்கல. அந்த சொத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து will எழுதலாம். திஸ் இஸ் ஜாயிண்ட் வில். அப்ப இந்த ஜாயிண்ட் வில்ல எழுதுறவங்க யாராச்சும் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்காங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த உயில் செல்லும். மீதி உயிரோடு இருக்கிறவன் அவன் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் மேல வில்லு கூட மாத்தி எழுதலாம். Oh. Yes. Joint will is a will executed by 2 persons in respect of the joint family property or in respect of the property which was purchased jointly in the name of the executants. On the death of any one of the executant, the will take effect so far as the deceased executant is concerned, and the remaining executant may revoke the will or may not revoke the will. This is known as joint will. அடுத்தது மியூச்சுவல் வில். மியூச்சுவல் வில் பரஸ்பர விருப்பு உறுதி ஆவணம்.
எப்படின்னா, I am executing the will in your favor in respect of my property. You are also executing a will in my favor in respect of your property. This is known as mutual will. Mutual will. அடுத்தது இன்னும் நிறைய இன்னொரு முக்கியமான இது வந்து என்னன்னா, whether will requires to be probated. What is the meaning of probate? What are all the wills which require probate? Section 57 பாத்தீங்கன்னா subclass A and B, 57A and B. If any will is executed in respect of the properties situated within the territory of metropolitan cities of Chennai, Delhi, Chennai, Bombay, and Calcutta. If a will is executed in respect of the properties situated within the metropolitan cities, Chennai, Bombay, or Calcutta, then those will requires to be probated under section 213 of the Succession Act. 213 of the Succession Act. So will executed at Chennai in respect of the property at Chennai requires probate. Will was executed at Trichy, but the will can be executed anywhere in India. Will was executed at Trichy, but in respect of the property situated at Chennai, then that will also requires to be probated. So what is essential is, under section 213 of the Hindu Succession Act, will executed at the metropolitan cities in respect of the properties situated within the territory of metropolitan cities, and will executed outside the metropolitan cities but in respect of the properties situated at metropolitan cities, those wills have to be probated. What is the meaning of probate? Probate means copy of a will certified under the seal of the court. யார் probate பண்ண முடியும்? High Court. High Court alone can probate the will. இப்ப will is probated. Why this section? Why the will executed at Trichy does not require probate and the will executed at Chennai requires probate? Metropolitan citiesல இருக்கக்கூடிய சொத்துக்களுடைய விலை அதிகமா இருக்கும். When the value of the properties at metropolitan cities is more higher than that of the properties situated outside the metropolitan cities. அதே மாதிரி will அந்த மாதிரி சொத்து ஆசைப்பட்டு ஃபோர்ஜரியா will எழுதுறதுக்கும் வாய்ப்புகள் அங்க அதிகம். Chances of executing forgery will are bright at Chennai. No. இதுக்கு முன்னாடி 213ல கிறிஸ்டியன் அண்ட் முஸ்லீம் எழுதின will requires to be probated. Now அது அமெண்ட்மெண்ட் எடுத்தாச்சு, கொண்டு வந்தாச்சு. இப்ப வந்து as per act 26 of 2002, 26 of 2002க்கு அப்புறம் will executed by Muslim and Christian need not be probated. So probate is applicable only to Hindus, that to the properties situated at the metropolitan cities. Probate na copy of the will certified under the seal of the High Court. Sir, will probate பண்ணியாச்சு. Then can we say that the will is proved, or can we construe that the will is genuine? No. probate பண்ணும் பொழுது நீங்க probate கொடுக்குறீங்க, எழுதிருக்கிறாங்க, ஸ்டார்டிங் எழுதி போட்டு so அவ்வளவுதான். டிஸ்பியூட் வந்துருச்சுன்னு வச்சுக்காங்க, if any one of the legal heirs dispute பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன்,
And the probate proceedings will be converted into CS proceedings. So simply because a will is probated, it doesn't mean that the will is presumed to be genuine. Yes, TOS. In respect of the property, நீங்க சென்னையில ஒரு will எழுதுறீங்க, but the property is situated outside the Chennai, that will need not be probated. அதுக்கு ruling will in respect of the property outside the city of Chennai need not be probated. 2009 3 MLJ page 602. 2009 3 MLJ page 602. You have filed a suit for partition. You have filed a suit for partition. In that will, you want to mark an unprobated will. Court will not receive the unprobated will unless the same is probated. 2009 2 CTC page 157. So don't confuse with the probate section 213 or succession certificate. Succession certificate is section 370. Succession certificate என்னன்னா ஒரு டிசீஸ் இறந்துட்டான், அவனுடைய டெட் இருக்கு, செக்யூரிட்டிஸ் இருக்கு, அதை ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா you can get a succession certificate under section 370 of the Succession Act before the district court. Security means promissory note, share, debentures, that is different. So unprobated will cannot be received in evidence. 2009 2 CTC page 157. Section 68 Succession Act. 69. ஒருத்தர் உயில் எழுதுறாரு, உயில் எழுதும்போது ஒரு கல்யாணம் ஆகல, உயில் எழுதுறதுக்கு அப்புறம் ஒரு கல்யாணம் ஆயிடுது. அப்ப வில் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா ரிவோக்டு செக்ஷன் 69 சொல்றாங்க. ஆட்டோமேட்டிக்கா தட் வில் இஸ் ரிவோக்டு. உயில் எழுதும்போது நான் பேச்சுலர், எங்க அம்மாவுக்கு எழுதியிருப்பேன், என் ஃப்ரெண்டு கூட எழுதியிருப்பேன், அண்ணனுக்கு எழுதியிருப்பேன், தம்பிக்கு எழுதியிருப்பேன். ஆஃப்டர் மை மேரேஜ் ஐ ஹவ் டு சேஃப்கார்ட் மை ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன்ல. அப்ப கல்யாணம் ஆனா ஆட்டோமேட்டிக்கா வில்லு கேன்சல் ஆயிடுன்னு செக்ஷன் 69 சொல்றாங்க. தட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு முஸ்லிம்ஸ் அண்ட் ஹிந்துஸ், நாட் டு முஸ்லிம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ், நாட் டு ஹிந்துஸ். ஆட்டோமேட்டிக்கா வில்லு வந்து ரிவோக் ஆகாது. ஏன்னா ஷெட்யூல் 3ல பாத்தீங்கன்னா அந்த செக்ஷன் 69 இருக்காது. ஷெட்யூல் 3ல சப் கிளாஸ் 4 பாருங்க, செக்ஷன் 70 ரிவகேஷன் ஆஃப் அன்பிரிவிலேஜ்டு வில் ஆர் கோடிசில். அதை பொறுத்த வரைக்கும் பை மேரேஜ் செக்ஷன் 70ல பை மேரேஜ் ஆனா வில்லு ரிவோக் ஆகும்னு இருக்கும். ஆனா ஹிந்துவை பொறுத்த வரைக்கும் அந்த பை மேரேஜ் வேர்டு வந்து டெலீட்டட். No, you cannot file the unprobated will before other district. அப்ப revocation of will is under section 70. By marriage will automatically revoke, but it is not applicable to Hindus. ஒரு ஹிந்து பேச்சுலர் கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடி ஒரு உயில் எழுதுறாரு, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறக்குது, அந்த உயில அவர் கேன்சல் பண்ணல, அவர் இறந்துட்டாருன்னா அவர் உயில்ல யாருக்கு சொத்தை கொடுத்துருக்காரோ அதான் செல்லும், அந்த உயில் தான் செல்லும். ஐயோ அவன் கல்யாணம் பண்ணிட்டான், பொண்டாட்டிக்கு ஒன்றும் கொடுக்கல, பிள்ளைக்கு ஒன்றும் கொடுக்கலன்னு சொல்லவே முடியாது. இப்போ வில்ல எப்படி ரிவோக் பண்றது? ஏற்கனவே ஒரு உயில் எழுதியாச்சு, இன்னொரு உயில் எழுதி நான் ஏற்கனவே ஒரு உயில் எழுதியிருக்கிறேன், அதை ரிவோக் பண்றேன்னு சொல்லலாம். ஸோ பை எக்ஸிக்யூட்டிங் அனதர் வில். இல்ல ஏற்கனவே நீங்க இன்னொரு வில்ல எழுதல, ஆனா முதல் உயில வந்து நீங்க கேன்சல் பண்ண நினைக்கிறீங்க, என்ன பண்ணலாம்? அந்த வில்ல கிழிச்சு போடலாம், அந்த வில்ல டெஸ்ட்ராய் பண்ணலாம், இல்ல நடுவுல ஒரு ஓட்டை போட்டு பஞ்ச் பண்ணலாம், இல்ல அந்த வில்லை எரிச்சு விட்டுறலாம், ஃபயர் பண்ணிடலாம், பர்னிங். So these are all mode of revoking the will. Section 70. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போவோம். இதுல ராஜேஷ் வந்து என்ன பண்றாரு,
ஒரு ரெஜிஸ்டர்ட் வீல் எழுதுறாரு தன்னுடைய பொண்ணு அருணாக்கு. என்னன்னா, தனக்கு 120 பவுன் நகை இருக்கு தங்கிட்ட, அதுல 100 பவுன் எவ்வளவு, அவுட் ஆஃப் 120 100 பவுனை வந்து என் பொண்ணு அருணா அனுபவிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உயில் எழுதி வச்சது. அது ரெஜிஸ்டர்ட் உயில். இந்த ராஜேஷ் உயிரோடு இருக்கும்போது என்ன பண்றாரு, அந்த நகையெல்லாம் வித்து ஒரு 100 பவுனை வித்து அடையாறுல ஒரு பிளாட் வாங்குறாரு. 2400 சதுர அடி அடையாறுல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாரு. அதனுடைய மதிப்பு 1 கோடி. அதுக்கப்புறம் அந்த 20 பவுன் நகையும் வித்துட்டார். வித்துட்டு என்ன பண்ணாரு, 2 வருஷம் கழிச்சு அந்த அடையாறுல வாங்கின சொத்து மதிப்பு வந்து 2 கோடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ராஜேஷ் இறந்துடுறாரு, எந்த உயிரும் எழுதல. இப்ப அருணா என்ன பண்றாங்க, எங்க அப்பா ஒரு ரெஜிஸ்டர்ட் உயில் எழுதியிருக்காரு, அதுல எனக்கு 120 பவுன் அவர் வச்சிருந்தாரு, அதுல எனக்கு 100 பவுன் கொடுத்தாரு. அந்த 100 பவுனை வித்து தான் அடையாறுல இடம் வாங்கினாரு. அந்த அடையாறு இடம் வாங்கினா எங்க அப்பா அதுக்கப்புறம் உயில் எழுதல, அதனால இந்த சொத்து எனக்கு தான், எங்க அப்பா எழுதி வச்ச உயில் படி அப்படின்னு டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் சூட்டு போடுறாங்க பேஸ்ட் ஆன் த வில். அருணாக்கு ஒரு தம்பி இருக்கான் வருண். அவன் என்ன சொல்றான், உயில் எழுதி வச்சதெல்லாம் வாஸ்தவம், அப்பா இறக்கும் பொழுது உனக்கு உயில சொல்லப்பட்ட கூடிய சங்கதிகள் இந்த சப்ஜெக்ட் மேட்டர் இருக்கா, the subject matter is not in existence. இல்லையே, உனக்கு 100 பவுன் தானே கொடுக்க சொன்னாங்க, 100 பவுன் எங்க இருக்கு, இல்லையே, அப்பா காலத்திலேயே அவர் வந்து சேல் பண்ணிட்டாரு. so the will is addeemed, என்ன, revoked by converting the subject matter of the will into other form. ஆல will வந்து revoked by the father himself. so அப்பா ராஜேஷை பொறுத்த வரைக்கும் he is deemed to be died intestate. Deemed to be died intestate. So the suit is not maintainable. The suit is not maintainable. அப்படின்னு சொல்லி he has filed his written statement. இப்ப what are all the issues can be framed in this case and what would be the judgment, whether the suit can be decreed or whether the suit can be dismissed. எத்தனை பேர் சூட்டை வந்து டிஸ்மிஸ் பண்ணலான்னு சொல்றீங்க? சும்மா ஒரு 4-5 பேர் சாட் பாக்ஸ்ல போடுங்களேன். How many of you are saying that the suit can be dismissed? Don't ask any questions to me. Whether you can dismiss the suit, I degree the suit. Suit dismissed, 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 dismissed. Suit will be degreed. Very good. Dismissed, degreed, dismissed. Okay, allowed. Chitra Maragadam raised his her hand. Not now. After the session is over. Suit should be degreed. Partly degreed. Very good. Seri. How many of you are saying that the suit can be dismissed, but the partition degree can be granted? எத்தனை பேர் சொல்றீங்க? டிஸ்மிஸ் பண்ணிட்டு பார்ட்டிஷன் கொடுக்கலாம். கொஸ்டின் டிரான்ஸ்லேஷன் அப்புறமா சார் கிளாஸ்ல இருக்கிறார். Partition can be given. No. Yes. 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 Varman. No. Yes. 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 No. All right. இப்போ again
I am repeating the question. Rajesh owned 120 sovereign. He has executed a registered will in favor of his daughter Aruna. Yes, Aruna. Bequeathing 100 sovereign of gold out of 120 sovereign of gold. Sovereign. During his lifetime, he has sold 100 sovereign. Out of the sale proceeds, he has purchased a plot at Adayar worth about 1 crore. The value is enhanced to from 1 crore to 2 crores. Thereafter, Rajesh died. Aruna filed a suit for declaration that he is the owner of the property purchased by his father at Chennai because that property was purchased from and out of the sale proceeds of the 100 sovereign. So he alone is entitled to get the property, and he filed a suit for declaration. That suit was resisted by her brother Varun, stating that the subject matter of the will is not in existence on the date of death of the executant, so the will is deemed revoked. So he prayed for dismissal of the suit. Before answering or before framing issues in this case, you must know what is a specific legacy. What is a demonstrative legacy? தெரியணும். Section 142 of Evidence Succession Act defines specific legacy. Specific legacy அப்படின்னு சொன்னா என்னன்னா, a specified part of the testator's property, specified part of the testator's property which is distinguished from all other parts of his property. எனக்கு பாத்தியப்பட்ட 8 கல்லு வச்ச வைர மோதிரத்தை நான் உனக்கு தானமாக கொடுக்கிறேன் உயில்ல. Specified property. The property is situated at Adayar bearing door number so and so. It is a specified property. As distinguished from all other parts of his property. Section 142. So, once it is a specific legacy, if it is sold during the lifetime of the testator or if it is not in existence, then the will is deemed, will is revoked. Right? Now we have to see whether the 100 sovereign of gold bequeathed by Rajesh in favor of Arun is a specified property. It is not a specified property. Or என்ன சொல்றாரு, I am owning 120. Out of the same I am bequeathing 100. 120ல 100 எதுன்னு தெரியாது. So it is not a specified property. It is not a specific legacy. புரிஞ்சு போச்சா? அடுத்தது demonstrative legacy. Section 150. Demonstrative legacy means when legacy is directed to be paid out of the specified property. Specified property எனக்கு இருக்கு, இதுல இருந்து நான் உனக்கு பெக்வெத் பண்றேன் அப்படின்னா அப்ப இது வந்து demonstrative legacy. அப்ப எவ்வளவு இருக்கு? 120. 120ல 100 கொடுக்கிறாரு. So in this instant case, the legacy is a demonstrative legacy as per section 150 of the Succession Act. Section 152. If the thing bequeathed is not in existence,
or if it is converted into another kind, then will is addeemed, will is revoked ன்னு சொல்லியாச்சு. 152. 100 பவுண்ட் நகை இல்ல, சோல்டு. அதுல இருந்து வேற ப்ராப்பர்ட்டி வாங்கியாச்சு, transformed into another form. So the will is addeemed under section 152, but section 152 is subject to section 153. Section 153 of Succession Act. So section 153 of Succession Act padi when it is a demonstrative legacy, it is not addeemed by reason that the subject matter has been converted into a property of a different kind. The legacy is not addeemed. அப்ப அந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருந்து வந்த சொத்துல இருந்து எந்த சொத்து வாங்கியிருந்தாங்களோ அதுக்கு என்ன வேல்யூ இருக்கோ, அப்ப ஜெனரல் ப்ராப்பர்ட்டில இருந்து யூ ஹேவ் டு பே பேக்வர்ட். இப்ப டெமான்ஸ்ட்ரேட்டிவ் லெகசி 100 பவுன் வித்தாச்சு, சோல்டு. ப்ராப்பர்ட்டி ஹஸ் பீன் பர்ச்சேஸ்ட். எவ்வளவுக்கு? 1 crore வாங்கியிருக்காரு. இப்ப இந்த ப்ராப்பர்ட்டி அட் சென்னை இஸ் தி ஜெனரல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி டிசீஸ்ட் ராஜேஷ். From and out of the general property of the deceased executant, you have to compensate the beneficiary the value of the things bequeathed. Value of the things bequeathed 100 பவுன் என்ன விலை அன்னைக்கு at the time of execution of the will? 1 crore. அதுல இருந்து வேற ப்ராப்பர்ட்டி வாங்கியாச்சு. இப்ப இந்த ப்ராப்பர்ட்டில இருந்து 1 கோடி ரூபாய்க்கு நீங்க வந்து அவருக்கு கொடுத்தாகணும். But now property is worth about 2 crores. அப்ப 2 crores-ல 1 crore கொடுத்துடணும். அப்ப இந்த ப்ராப்பர்ட்டில ஆஃப் ஷேர் யாருக்கு போயிடுது? அருணாக்கு போயிடுது. So off share has to be given to Aruna because it is a demonstrative legacy. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? ஆஃப் ஷேர் இருக்கு. இந்த ஆஃப் ஷேரை பொறுத்த வரைக்கும் ராஜேஷ் இஸ் டீம்டு டு பி டைட் இன்டெஸ்டேட். அப்ப இன்டெஸ்டேட்னா என்ன அர்த்தம்? கிளாஸ் 1 லீகல் கேட்ஸ் 2 பேருமே தே ஹேவ் டு ஷேர் ஈக்குவலி. அந்த பேலன்ஸ் இருக்குல்ல ஆஃப் ஷேர்ல, 1/4 ஷேர் அருணாக்கு, மீதி 1/4 ஷேர் வந்து வருணுக்கு. ஸோ இன் டோட்டல் Aruna, as per the demonstrative legacy, is entitled to get 3/4 share in the suit property. What was his suit? His suit is for declaration of title. He is not entitled to get a degree for declaration of his title based on the will. But at the same time, he is entitled to get. So class he is entitled to get 3/4 share. 3/4 share in the property. 3/4 share in the property. So, instead of granting a degree for declaration of title, court has got power to grant a preliminary degree granting 3/4 share in the suit property in favor of the plaintiff and the remaining 1/4 share to the defendant. Three by four share. You may ask question, sir, how the court can grant the relief which was not at all asked for? The court is not expected to do justice in accordance with the prayer. Court is expected to do justice completely. Even though the plaintiff is not entitled to get the relief, when the plaintiff is entitled to get some other relief, so nothing prevented the court to grant a degree for partition. ஏற்கனவே I already taught you section 12 of the Tamil Nadu Court Fees and Suit Valuation Act. When no fresh issue has to be framed, court can direct the party to pay necessary fees for the issues framed. So court can direct the plaintiff to pay necessary court fees for the
relief granted in favor of the plaintiff. So court can direct the plaintiff to pay the necessary court fees for the grant of preliminary degree. So issues that could be framed in this case is whether the legacy in question is a specific legacy, or whether the legacy in question is a demonstrative legacy, whether the legacy in question is deemed as the thing bequeathed has been converted into a property of a different kind, whether the plaintiff is entitled to half share in the sued property as the market value of the same is 1 crore rupee in case the legacy is not deemed, whether the plaintiff is entitled to a degree for declaration of his title as prayed for to what the relief the plaintiff is entitled to. So you must know what is specific legacy, demonstrative legacy, section 142, 150, 152, and 153. Next question. Next question. Srinivasan owned a residential property at Adayar. His wife Radha predeceased him. There is no issues to Srinivasan. Yes. Srinivasan was taken care of by his cook Ponnammal and driver Satyamurthy. Srinivasan executed a will jointly in favor of Ponnammal and Satyamurthy that his house property has to be shared equally by his cook and driver. During the lifetime of Srinivasan, Ponnammal died, and she was survived by her son Rajendran. Later, the executed Srinivasan died. Now, the Ponnammal son Rajendran filed a suit for partition of his undivided half share in the suit property on the basis of the will executed by Srinivasan, that the will was executed jointly in favor of his mother and the defendant Satyamurthy driver. So he has filed a suit for partition. Satyamurthy filed a written statement stating that the intention of the testator is to bequeath the property jointly in favor of Ponnammal and himself. But Ponnammal died during the lifetime of the executor. The will has not been revoked thereafter. So he, being the survivor, is entitled to get the entire property because the will is lapsed so far as Ponnammal is concerned. Will is lapsed so far as Ponnammal is concerned. So he prayed for the dismissal of the suit. When a will be lapsed, when the beneficiary is not alive, when the beneficiary is not alive, the will be lapsed. Here, according to section 106 of the Succession Act, if any one of the joint legatee died before the testator, the legacy will not lapse. The other surviving legatee takes the whole. ரெண்டு பேருக்கு உயிர் எழுதி வச்சு ஒருத்தர் செத்து போயிட்டாருன்னா மீதி உயிரோடு இருக்கிறவன் எல்லா சொத்தையும் எடுத்துக்க வேண்டியதுதான். இறந்து போறவனுடைய வாரிசுகளுக்கு அதில் சொத்துல பங்கு கிடையாது. That is section 106. So the Ponnammal son Rajendran cannot make a claim for partition of his alleged 1/4 share, half share in the suit property because the will is lapsed because Ponnammal died during the lifetime of the executant. So the defendant, being the survivor, is entitled to get the entire property. So 106 படி ஒரு உயில ரெண்டு பேருக்கு எழுதி வச்சு
அதுல ஒருத்தர் உயிர் எழுதுறவருக்கு இறப்பதற்கு முன்பால் இறந்து விட்டால் யாரு உயிருடன் இருக்கிறார்களோ அவர்கள் மொத்த சொத்தையும் அனுபவித்துக் கொள்ள வேண்டியது. இறந்து போனவரின் வாரிசுகளுக்கு அதில் பங்கு கிடையாது. This is section 106. Now we will see the next question. Srinivasan and Lada are spouse. ரெண்டு பேரும் கணவன் மனைவி. Ram and Raghav are their sons. Srinivasan executed a registered will in favor of his wife Lada for her life without any power of alienation. Lada died, predeceased Srinivasan. Thereafter, Srinivasan died. As per the will, his property is bequeathed jointly in favor of his two sons, Ram and Raghav. Ram, during the lifetime of Srinivasan, died. He predeceased Srinivasan. Ram was survived by his son Bharat. Now Bharat filed a suit for partition. It was resisted by the Raghav on the ground. He is the survivor. He is entitled to get the entire property because my brother died during the lifetime of my father, executed. But section 109 of the Succession Act is different. Section 109, if the will is bequeathed in favor of the legal heirs or legal descendants, the will is not lapsed on the ground one of the beneficiaries died during the lifetime of the executant. His legal heir is automatically entitled to get the share which was bequeathed in favor of the legal heir. So section 109 is an exception to section 106. Section 109 of the Indian Succession Act is an exception. அந்த கேஸ்ல என்ன பார்த்தோம், சமயக்காரியும் வேலைக்காரனும் அவனுடைய லீகல் ஹேர் இல்ல, அதனால குக்கு இறந்துட்டா அவன் வாரிசு கிடையாது. சர்வைவர் யாரு, டிரைவர், அவனுக்கு என்கிட்ட இருந்து போயிடும். ஆனா இங்க லீகல் ஹேர் இருக்கிறதுனால ஒன் ஆஃப் த லீகல் ஹேர் இறந்துட்டாலும் அவனுடைய லீகல் ஹேர் இஸ் என்டைட்டில்ட் டு கெட் எ ஷேர். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். இதுக்கு என்ன இஷ்யூ எழுத முடியும்? whether the legacy is lapsed on the death of Ram, whether Bharat is entitled to claim partition of the suit property as if the death of his father Ram had happened immediately after the death of Srinivasan, whether the legacy will take effect in favor of Raghav and Bharat. Answer இப்போ போட்டுருவாங்க உங்களுக்கு, you can read.